எலிக்சர் மிக்ஸ்ல ப்ராடக்ட் தான் ஹீரோ. இதுல 12 விதமான மூலிகைகள் இருக்கு. எலிக்சர் மிக்ஸ்ல 12 விதமான தாவரங்கள், மூலிகைகள் இருக்கு. அப்படின்னா என்னங்க? இயற்கையான பொருட்கள். இதுல சிந்தட்டிக் கிடையாது, செயற்கை கிடையாது, ஆரோக்கியத்திற்கு எதிர்விளைவு செய்யக்கூடிய எதுவும் கிடையாது. இயற்கையான பொருட்கள் மட்டும் இருக்கு. இது 12 பொருட்கள் இதுல இருக்கு. அதுல முதலாவதாக இருக்கிறது என்னன்னா ட்ரிச்சிலியா காட்டிகுவா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்மை குறைவும் பெண்மை குறைவும் தான் பிரச்சனை. வயதாகிறதுங்கிறது காரணமா நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஆண்மை தன்மையும் பெண்மை தன்மையும் குறைபாடு அதிகமாயிட்டே இருக்கு. இது என்ன செய்யணும்? ஆண்மை தன்மையும் அந்த லிபிடோ ஆர்வத்தை, பாலியல் ஆரோக்கியத்தை, பாலியல் ஆர்வத்தை மேம்படுத்துறதுக்கும் யூஸ் உபயோகமா இருக்கும். ஸ்பெர்மோட குவாலிட்டி, விந்தணுக்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இயற்கையா ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீ நிறைய பேர் என்ன செய்யறவங்க, டீயும் காஃபியும் குடிச்சிட்டு அதுதான் எனர்ஜின்னு நினைச்சிட்டு இருக்கும். அது என்ன செய்யுதுன்னா உங்க உடம்புல இருக்கிற சத்துக்களை திருடி உங்களுக்கே கொடுக்குது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? அப்பா டீ குடிச்ச உடனே கொஞ்சம் அப்படி தெம்பா இருக்கிற மாதிரி இருக்குப்பா, கண்ணை கட்டுற மாதிரி இந்த டீ குடிச்ச உடனே அப்படி தெம்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். என்ன செய்யணும்? உங்க உடம்புல இருக்கிற சத்துக்களை திருடி உங்களுக்கு கொடுக்குது. ஆனா இது என்னன்னா இயற்கையா உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். இன்னைக்கு நரம்பு தளர்ச்சி, நரம்பு டேமேஜ் ஆகுது, வீக் ஆகுறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. குறிப்பா இன்னைக்கு தண்ணி அடிக்கிறவங்க நிறைய பேருக்கு அது என்னங்க, நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது தான். இடது கால இடது பக்கமா நேர வை அப்படின்னு மனசு சொல்லும். ஆனா நரம்புகள்லாம் கேட்காது. ஏன்னா அதோட கண்ட்ரோல் இல்லை. அது வந்து உற்சாக பானத்தோட கண்ட்ரோல் இருக்கு. அடியே கோணிட்டு போய் வலது பக்கம் ஒரு ஓரமா கொண்டு போய் வைக்கும். அப்ப வலது கால் என்ன செய்யும்? இடது பக்கமா கொண்டு போய் வைக்கும். அப்ப என்னங்க, ஆளு கூப்பிட விழுறாங்க. நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுக்கு இது காரணமா இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ட்ரிச்சிலியா காட்டிகுவா நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். எதனால அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம சுவாசிக்கிற சுவாசம் உள்ள போன உடனே அது ஒரு பக்க விளைவுகள் கொடுக்குது. அடுப்புல கறி எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு துகள்கள்லாம் விழுந்து பக்கத்துலலாம் ஒரு ஓட்டையாகும்ல, அதே மாதிரி உடம்புல கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டே இருக்கும், தொடர்ந்து ஆயிட்டே இருக்கும். அதை நிறுத்தவே முடியாது. அதை நிறுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம உணவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும். அது இருக்கிற உணவு வகைகளை நம்ம தொடர்ந்து உண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரோம், இல்ல ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இன்னொரு 4 நாள் வைக்கிறோம். அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்றோம். சமைச்சதையும் ஒரு 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம். ஆனா அந்த கடைக்கு எப்போ வந்தது? அவர் முத நாள் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பார். அந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வந்தது. அன்னைக்கு முத நாள் வந்து ஒட்டஞ்சத்திரத்துல இருந்தோ வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்தோ வந்திருக்கும். அவருக்கு எப்போ வந்திருக்கும்? அதுக்கு முத நாள் அறுவடை செஞ்சது வந்திருக்கும். அப்ப வந்து சேர்றதுக்கே 2 3 நாள் ஆகுது. அதை நம்ம சேமிச்சு வச்சு இன்னொரு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றோம். சாப்பிட்டதையும் சமைச்சதையும் திருப்பி திருப்பி சூடு பண்ணி இன்னும் சாப்பிடுவோம். அப்ப நமக்கு தேவையான சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஆனா இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா எடுக்கும்போது இமீடியட்டா நமக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. அதனால உள்ள இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரியாகும். இது மட்டும் இல்ல, மனசை அமைதிப்படுத்துறதுலயும் ஒரு ஃபோக்கஸ்டா மனத்தை செலுத்துறது. நீங்க நிறைய பேருக்கு என்ன ஓட்டம் இங்க அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இங்கதான் கேட்டுட்டு இருப்பீங்க, மொபைல் இங்க பாத்துட்டு இருக்கோம், என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். இந்த பச்சை கலர்ல அன்னைக்கு ஒரு புடவை பார்த்தோம்ல, அந்த பச்சை கலர் புடவை நல்லா இருந்தது, ஆனா விலை கூட போச்சு. இப்படிங்கிற மாதிரி மைண்ட் எல்லாம் ஓடும்ல. இப்படி எதுவும் இல்லாம மனசை ஃபோக்கஸ்டா வைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்தது சா பால்மெட்டோ. இது ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்திலேருந்து பாதுகாக்கும் நம்மள. யூரினரி ஃபங்க்ஷன், அது அடிக்கடி நைட்லாம் யூரினேஷன் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லுவாங்க. தூக்கம் கெட்டு போகும், அதுலேருந்து பாதுகாக்கும். முடி வளர்ச்சிக்கு உதவும். ஹார்மோன்ஸை சமன்படுத்தும். பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. குக்குர்பிட்டா மஸ்டட்டா அப்படின்னா என்னங்க? பரங்கி, க்ரூக்குடு பம்ப்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பகாமா தீவுகள் விளையக்கூடிய ஒரு பரங்கி விதைகள். இது ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கொடுக்குது. இதய ஆரோக்கியத்தை பலப்படுத்துது. இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. நல்ல தூக்கம் வரத்துக்கு உபயோகமா இருக்கு இது.
பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற புரதச்சத்துக்கள், ஒமேகா 3 அப்படிங்கிற நல்ல கொழுப்பு, ஜிங்க், மெக்னீசியம், நார்ச்சத்து இதெல்லாம் உடல்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்குது. அடுத்தது நெரிஞ்சியல் முள், நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நெரிஞ்சியல் முள், பங்க்சர் வைன். டெஸ்டோஸ்டோன் அப்படிங்கிற ஆண்களுக்கான இயற்கையா இருக்கக்கூடிய பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் என்னன்னா டெஸ்டோஸ்டரோன். அதை அதிகப்படுத்தி கொடுக்குது. செக்ஸுவல் ஹெல்த், பாலியல் ஆரோக்கியத்தையும் பாலியல் ஆர்வத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குது. கருத்தரிக்கும் தன்மையை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. குறிப்பா ஆண்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகரிக்கிறது, அதோட நீந்தும் தன்மையை அதிகரிக்கிறது, அதோட உருவ அமைப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் செய்யும். அதே மாதிரி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தசை வலிமையை அதிகரிச்சு கொடுக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுவும் என்ன செய்யும்னா மூடை வந்து அமைதிப்படுத்தி கொடுக்கும், அதாவது மேம்படுத்தி கொடுக்கும். அடுத்தது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சிலதெல்லாம் சொல்லுவாங்க, கார்டிசால் மாதிரி, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது பல நூற்றாண்டுகளா, ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சிறுநீரக கல்லை எடுக்கிறதுக்காக, ரிமூவ் பண்றதுக்காக சீன மருத்துவத்திலும் சரி இந்திய மருத்துவத்திலும் சரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்னிக்கு அது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ரெட் பீச் ஸ்டெம் செல். நம்ம ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த 2 ஸ்டெம் செல் தான். இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் வயதாகும் தன்மையை குறைக்கும். இதுலயும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்த்து போராடும். ஜாயின்ட் ஹெல்த்துக்கு நல்லது, எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஜென்ரலா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் உருவாகாம குருத்தெலும்பு தேய ஆரம்பிக்கும். இது என்ன செய்யணும், அந்த குருத்தெலும்பு திருப்பியும் வளர்றதுக்கும் மூட்டோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அந்த எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல செல் டேமேஜா இருந்தாலும் அந்த செல்லா மாறி ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேஷன் பண்றதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து அந்த ரப்பர் மாதிரி இழுக்கும் தன்மை, திருப்பி அப்படியே சுருங்கும் தன்மை இருக்குல்ல, அந்த எலாஸ்டிசிட்டி, அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்கறதுனாலையும் ஹைட்ரேட்டிங் பண்ணி கொடுக்கறதுனாலையும் மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இன்னொரு ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் உங்க உடம்புல ஏதாவது ஒரு செல்லு டேமேஜா இருந்ததுன்னா அந்த செல்லாவே மாறி அந்த செல்லுல இருக்கிற ரிப்பேரை சரி பண்ணி கொடுக்கும். இதுலயும் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா அப்படியே தோல்லாம் மினுப்பா இருக்கும். அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரியெல்லாம் ஆன கதையெல்லாம் இதுல நிறைய உண்டு. ஒரு வசீகரத்தை கொடுக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மூளை ஆரோக்கியத்துக்கு நல்லது. டீடாக்ஸ் பண்றதுக்கும் செல்லுலார் ப்ரொடக்ஷனுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இது பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்து, குறிப்பா ஆண்களுக்கான பாலியல் ஆரோக்கியத்தையும் பாலியல் ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, விரைப்புத்தன்மை குறைபாடு, அவங்களுக்குலாம் இது எக்ஸலண்டா ஒர்க் பண்ணும். அந்த திருப்பியும் ஒரு பழைய ஒரு கம்பி போன்ற ஒரு விரைப்புத்தன்மையை கொடுக்கும். எனர்ஜியையும் ஸ்டெமினாவையும் அதிகரிச்சு கொடுக்கும். போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல இருக்கிற பிஹெச் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஹார்மோன்ஸ்களையும் சமன்படுத்தும். மூடை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்கால சைனீஸ் மருத்துவத்துல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஹெர்பல் தான். கார்டிசெப்ஸ், இது ஒரு காளான். ஜெனரலா காளான் வகைகள் உலகத்துல எக்கச்சக்கமா இருந்ததுனாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட வகை காளான்கள் தான் உணவுல இருக்கும். ஆனா அந்த உணவு சாப்பிடக்கூடிய எடிபிள் மஷ்ரூம்ஸ்லயும் இந்த கார்டிசெப் மஷ்ரூம்ங்கிறது தனித்தன்மையோட இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதோட வளரும் இடம், வளரும் தன்மை, அதோட செயல்திறன். இது உடம்புல ஆக்சிஜன் உள்ள போய் ஒவ்வொரு செல்லையும் சேர்றதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இது எனர்ஜி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்தும். செக்ஸுவல் ஹெல்த்துக்கு நல்லது. இதோட பேரு ஹிமாலயன் வயக்ரான் தான் பேரு. அது மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஹிமாலயன் கோல்டுன்னு. ஏன்னா அந்த அளவு விலை அதிகமானது. ஒரு 10-12 லட்சம் ரூபா ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ். அந்த அளவு ரொம்ப காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட் நம்ம ப்ராடக்ட்ல. அதே மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. வயதாகும் தன்மை இதுவும் குறைத்து கொடுக்கும்.
அடுத்தது ஸ்டீவியா ரெபுடியானா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி. நம்ம ப்ராடக்ட்ல ஒரு இனிப்புத்தன்மையும் ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்கும். இனிப்புத்தன்மைக்கு காரணமா இருக்கிறது இந்த ஸ்டீவியா. இது 0 கலோரிஸ் சுகர்னு சொல்லுவாங்க. இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பல்லுக்கான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அடுத்தது இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட். உள்ள அழற்சிகள், வீக்கங்கள் இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பாசிஃப்ளோரா இது மனசை அமைதிப்படுத்துறதுல ரொம்ப அப்படியே கிங். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன டென்ஷன், ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தைங்களுக்கு கூட என்ன இருக்கு, ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஸ்ட்ரெஸ், வேலைக்கு போற வழியில டிராஃபிக்ல ஸ்ட்ரெஸ், வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதுவும் ஸ்ட்ரெஸ், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாமனார் மாமியார் பசங்களோட டென்ஷன், வீட்டுக்காரரோட டென்ஷன், எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரெஸ். இது என்ன செய்யணும்னா எதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலும் மனசை அமைதிப்படுத்தி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால நல்ல கவலைகள்லாம் இல்லாம, டென்ஷன் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம நிம்மதியா இருப்போம். ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். டீப் ஸ்லீப் கொடுக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு 7 மணி நேரம் தூங்கினதுக்கான ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். மூடை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இது ஒரு குறிப்பிட்ட அளவு வலி நிவாரணியாவும் செயல்படுது. மனசையும் உடலையும் அமைதிப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜபட்டி காபா நம்ம ஒரு நாகப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது மரத்திலேயே காய்த்து பழுக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கிற ஒரு பழம் தான். விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம அதுல இருந்தும் பாதுகாக்கும். இதுல இருக்கிற விட்டமின் சி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டேமேஜ் பண்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்கிறதுனால, அதை அழிக்கிறதுனால முகத்துல வர சுருக்கங்கள்லாம் கம்மியாகும். ஒரு யூத்ஃபுல் க்ளோயிங் ஸ்கின் நமக்கு உருவாகும். கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை இது குணப்படுத்தும். அடுத்து பிளிகியா, அந்த புளிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். நம்ம இன்கிரீடியன்ட்ல இது இருக்கு. இது இருக்கிறதுனால தான் அந்த புளிப்பு சுவை நம்ம பார்க்குறோம். அறுசுவையும் இருக்குனாலும் நமக்கு அந்த இனிப்பும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலா தெரியும். கசப்பெல்லாம் ஜென்ரலா தெரியாது. இது என்ன செய்யும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. இதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு. விட்டமின் ஏ, பி, சி போன்ற சத்துக்கள் இருக்கு. தேவையான புரதங்களும் கொழுப்பு சத்துக்களும் இருக்கு. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நல்லது. லிவர் ஹெல்த்துக்கு நல்லது. இதே மாதிரி எல்லாம் சேர்ந்து ஹார்மோனல்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. எனர்ஜி, ஸ்டெமினா இதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்குது. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு செல்லையும் ரிப்பேர் பண்ணி புதுசா செல் உருவாகும் தன்மையை அதிகப்படுத்தி வயதாகும் தன்மையை குறைக்குது. மனசை அமைதிப்படுத்துது. இதய ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஓவரால் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்கள், கழிவுகள் எல்லாம் நீக்கி நம்ம உடம்புல இருக்கிற வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி கொடுக்குது. இது 12ம் சேர்ந்து ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்ட். இதெல்லாம் செய்து இது மருந்தா அப்படின்னா இது கண்டிப்பா மருந்து கிடையாது. உங்க நோய் தீர்க்கறதுக்கான ஒரு பொருள் இது கிடையாது. இது என்ன அப்படின்னா உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். திஸ் இஸ் நாட் எ மெடிசின் ஆர் ட்ரக். இது ஓவரால் ஹெல்த்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது பிரிஸ்கிரைப்டு மெடிசன் கிடையாது. நீங்க நோய் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு உங்களோட குடும்ப மருத்துவரை போய் பாருங்க. இது யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கூடாது. பால் கொடுக்கும் தாய்மார்கள், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் எடுத்துக்க கூடாது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அதுல அவங்க இம்யூனோ சப்ரஸர் அப்படிங்கக்கூடிய நோய் அந்த சப்ரஸிங், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுக்கும் கான்ட்ரவர்சியான வேலை நடக்கும். அதனால அவங்க எடுத்துக்க கூடாது. இதை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுல இதே மாதிரி ஒரு 5 பேக்கெட் இருக்கும். ஒரு பவுச் 1.5 கிராம் இருக்கும். அவ்வளவுதான். நான் இவ்வளவு கம்மியா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பாம்போட விஷம் ஒரு துளி எப்படி உடம்ப ஸ்தம்பிக்க வைக்குமோ அதே மாதிரி இதுல ஒரு துளி உடம்பு ஸ்தம்பிச்ச உடம்ப சரி பண்ணும். அப்ப என்ன எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு 0.25 கிராம். ஒரு பேக்கெட்டை 6 நாள்னு எடுத்துக்கணும். 5 பேக்கெட் 5 × 6 30 நாளைக்கு வரும். ஆனா எடுத்த உடனே அதிகமான குவான்டிட்டி எடுக்கக்கூடாது. பெண்களா இருந்தா 12 நாள் ஒரு பேக்கெட்டையும், ஆண்களா இருந்தா 10 நாள் ஒரு பேக்கெட்டையும் எடுத்துக்கணும். இதை விட
இன்னும் அதிகமான நாட்களுக்கு வர மாதிரி இதை விட இன்னும் குறைந்த அளவில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. எனக்கு சீக்கிரமா இப்பயே குணமாகணும் அப்படின்ட்டு உங்க உடம்பு ஏற்றுக்கும் வரைக்கும் அதிகமா எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது இது எப்ப எடுத்துக்கலாம்னா, நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறது தான் உசிதமான நேரம். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நாக்கு கடியில ஒரே ஒரு சிட்டிகை வைக்கணும். சப்லிங்குவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. உமிழ்நீரோட கலந்து அடுத்த ஓரிரு செகண்ட்லயே நம்ம உடம்பு உள்வாங்கிக்கும். இது சாப்பிட்ட 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சோ ஒரு 30 நிமிஷம் கழிச்சோ கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கலாம். இதை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆல்கஹால் எடுக்கிறவங்க 12 மணி நேரம் கேப் விட்டு தான் இதை எடுத்துக்கணும். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு ஹெவி டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெவியான உணவுகளை தவிர்க்கலாம். நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை டீடாக்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா. மெடிசின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிற மெடிசின் எதுவாக இருந்தாலும் அதை நிறுத்த வேண்டாம். இதை எடுத்துக்கும் போது ஆரம்பத்துல சில அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும். அறிகுறிகள் அதாவது சைட் எஃபெக்ட் கிடையாது, ரியாக்ஷன் கிடையாது, ஆக்ஷன் பண்ணுதுங்கிறதுக்கான அறிகுறிகள். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உள்ள போய் இது வேலை செய்யும்போது உங்க சோர்வா ஃபீல் ஆகலாம், இல்ல வாமிட்டிங் சென்சேஷனோ இல்ல லூஸ் மோஷன் மாதிரியோ போகலாம். கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது, நுரையீரல் கிளீன் ஆகும்போது கோல்டு காஃப் வரலாம். உடம்புல இருக்கிற கிருமிகள் அழியும் போது உங்க உடம்பு என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு அதிகரித்தும், உங்க பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ உடம்புல தேவையில்லாத சில கிருமிகள்லாம் இறந்துடும். அப்போ ஃபீவர் வர மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸ்கின்னில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா ஸ்கின் வழியாக தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அரிப்போ இல்லை நமைச்சலோ ஒரு தடிப்போ அதே மாதிரி ஏதாவது சில சிம்டம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். சில பேருக்கு நெஞ்செரிச்சல் வரும். உங்களோட பித்த தோஷத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா வெளியேற்றும் போது நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருக்கலாம், ரிஃப்ளெக்ஸ் வர மாதிரி இருக்கலாம். தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் தீர்வதுக்கு. நிறைய பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு மாதம் உதிரப்போக்கு இருக்கிறதுனால ரத்தம் அப்படிங்கிறது இழந்துகிட்டே இருப்பாங்க. ரத்த இழப்பு இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன செய்யணும், உள்ள போய் ஆக்டிவேட் ஆகி அந்த ரத்தம் உருவாகிற இடத்துல வேலை செஞ்சு ரத்தத்தை உருவாக்கும். அது எதுன்னா போன் மேரோ. குறிப்பா இடுப்பு கீழே இருக்கிற எலும்புகள்ல அது நிறைய உருவாகும். அந்த இடத்துல போய் ஆக்டிவேட் பண்ணி வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா பெயின் இருக்கும். பெயின் அப்படிங்கிறது பாடியோட லாங்குவேஜ். அது எனக்கு சில இன்கிரீடியன்ட்லாம் கேட்குற முறை, அதனால அந்த பெயின் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது நாம ப்ரமோட் பண்ணும்போது இந்த விஷயங்களை சொல்லி மட்டுமே கொடுக்கணும். இது மருந்து இல்லை, இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதே மாதிரி இதை எடுத்துக்கும் போது சில சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தான் கொடுக்கணும். தேங்க்யூ.